இன்று விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு உருவங்களில் விநாயகர் சிலைகளை செய்து பொதுமக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் விநாயகர் சிலையானது அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 33வது ஆண்டாக விநாயகருக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கிறது. விநாயகருக்கு செய்யப்பட்ட அலங்காரத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோவையில் 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 33வது ஆண்டாக விநாயகருக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கிறது. விநாயகருக்கு செய்யப்பட்ட அலங்காரத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்து செல்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவையில் 10 லட்சம் அளவிற்கு ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை மாநகர பகுதியில் 712 சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கோவை ரத்னபுரி சாஸ்திரி சாலையில் சசிகுமார் திடலில் இந்து முன்னணி 46வது டிவிஷன் நடத்தும் 33வது ஆண்டாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ செல்வ கணபதி சிலைக்கு 10 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதில் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் வரை ஸ்ரீ செல்வ கணபதி சுற்றிலும் அலங்காரம் செய்யப்பட்டதை கண்டு பக்தர்கள் ஆர்வமுடன் வழிபட்டு சென்று வருகின்றனர். 10 லட்சம் சலவை ரூபாய் நோட்டுகளால் விநாயகர் அலங்காரம் செய்யப்பட்டது பொதுமக்களை வியப்புடன் மற்றும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்று வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே விநாயகர் சிலைக்கு 17 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கிறது. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 17 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் விநாயகர் சிலையானது அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அருகே 17 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் சன்னதி பிரிவில் பிரசித்தி பெற்ற ஏழேழு சிங்க விநாயகர் கோவிலானது அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறு முழுவதும் அதேபோன்று விநாயகருக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏழேழு சிங்க விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையானது நடைபெற்று பின்னர் விநாயகர் பெருமானுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாரதனையானது காட்டப்பட்டது. பின்னர் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள், அது மாதிரி 2 ரூபாய், 500 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், அதே போன்று 200 ரூபாய், 500 ரூபாய் ஆகிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவழு முழுவதும் அலங்கரிக்கம் செய்யப்பட்டு பொதுமக்களை கவர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த ஏழேழு சிங்க விநாயகர் பெருமான் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். கருவழு முழுவதுமே புதிய நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட காட்சியானது பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் மன மகிழ்ச்சியுடன் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பூபாலன்.